மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா. பராசர பிரபந்தாதபி சத்யஹ சித்தரஞ்சகதமைஹி என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஆளவந்தார் அருளிய ஸ்தோத்திர ரத்னம் என்னும் உத்தமமான அந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி நம்மாழ்வார் விஷயமாக ஆளவந்தார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்திற்கு, இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் அருளும் பொழுது வெகு அழகாக வர்ணிக்கிறார். அதாவது இதற்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விஷ்ணு புராணத்தை அருளி செய்த மகாத்மாவான பராசர மகர்ஷியினுடைய பெருமை பேசப்படுகிறது. வாஸ்தவம்தான், பராசரர் உத்தமமான மகர்ஷி. அந்த பரம்பரையே உயர்ந்த பரம்பரையாயிற்றே. வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் என்று வியாசரை போற்றும் பொழுது அவருக்கு முன்பிருக்கக்கூடிய சந்ததிகள், அவருக்கு பின்பிருக்கக்கூடிய சந்ததிகள் என்று அனைத்தையும் நாம் ஒன்றாக்கி புகழ்ந்து பேசுகிறோம் அல்லவா? அந்த சந்ததியில் மிக முக்கியமான அந்த பராசரர் விஷ்ணு புராணத்தை அருளி செய்தார். விஷ்ணு புராணம் முழுக்க முழுக்க தத்துவ கிரந்தம். சுவாமி சங்கர பகவத்பாதர் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் அருளி செய்யக்கூடிய கால விசேஷத்தில் கூட விஷ்ணு புராணத்திலிருந்து பிரமாணங்களை எடுத்து காண்பிக்கிறார். சுவாமி ராமானுஜர், பகவத் ராமானுஜர் தான் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் எனப்படக்கூடிய உத்தமமான வியாக்கியானத்தை அருளி செய்யக்கூடிய காலத்தில் கூட முழுக்க முழுக்க விஷ்ணு புராணத்திலிருந்து பிரமாணங்களை காண்பிக்கிறார். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப்தங்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக்கு அன்வாக்கியாதா மகர்ஷிபிஹி என்று அந்த மகான்கள், பெரியோர்கள், உத்தமர்கள் பேசக்கூடிய உயர்ந்த மொழியாயிற்றே. பாஷா சுமுக்கியா மதுரா கீர் வாக்வாணி சரஸ்வதி என்று பாஷைகளில் மிகச் சிறந்ததாகவும் மதுரா இனிமையானதாகவும் எல்லோராலையும் கொண்டாடப்படக்கூடியதாகவும் மனதை அப்படியே கொள்ளை கொள்ளக்கூடியதாகவும் விளங்கக்கூடிய சம்ஸ்கிருதம். அந்த சம்ஸ்கிருதத்திற்கு என்று தனிப்பட்டதான தன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் அப்படி இருந்தால் கூட பைந்தமிழ் பாசுரத்தில் ஆழ்வார்கள் காண்பித்திருக்கக்கூடிய அந்த ஈரச்சொற்கள் என்று பெயர். ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களுக்கு ஈரச்சொற்கள் என்று பெயர். பைந்தமிழ் பாசுரத்தில் ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களின் வாயிலாக பக்தியை, அந்த பக்தி சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை நாம் சொல்லி அதன் பொருளை உணர்வதை காட்டிலும் ஆழ்வாருடைய ஒரு திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கும் பொழுது, அந்த திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செய்யும் பொழுது சத்யஹா சித்தரஞ்சகதமைஹி உடனே நம்முடைய மனது உருகுகிறது. கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்று கை கூப்பும். இந்த பாசுரத்தின் உள்பொருள் நமக்கு தெரியவில்லை என்றால் கூட இப்பொழுது பாசுரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அதில் நமக்கு ஒரு அனுபவ சித்தி உண்டாகிறது அல்லவா? அதுதான் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு, குறிப்பாக அந்த பைந்தமிழ் பாசுரங்களின் பெருமை என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், சந்தமிகு தமிழ்மறையோனான வேதாந்த தேசிகன் இதனை காண்பிக்கிறார். அதில் ஆழ்வார்கள் கோஷ்டியில் அவதாரம் செய்து ஆச்சாரிய கோஷ்டியில் விளங்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். காரி உடையனங்கை தம்பதியினருக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை உலகியல் இயல்பிற்கு மாறாகவே, உலகத்தில் ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைக்கு மாறாகவே அது இறந்ததினாலே அந்த குழந்தைக்கு மாறன் என்று பெயர் வைத்து விட்டார்கள். அந்த குழந்தை நேராக அங்கிருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வார் எனப்படக்கூடிய சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அம்சம். இன்றும் அந்த புளிய மரத்தை சென்று பிரதட்சணங்கள் செய்து அந்த புளிய மரத்தின் அடிவாரத்தில் விழுந்து வணங்கி அதனுடைய அனுகிரகத்தை பலரும் பெற்று தங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். இந்த புளிய மரம், இதனுடையதான சரித்திரம் நம்முடன் தொடர்ந்து வரப்போகின்றது. ஆம், சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்லும் பொழுது இதில் ஆழ்வாருடையதான சம்பந்தத்தை பெற்ற இந்த புளிய மரத்திற்கும் தனிப்பெரும் இடம் ஒன்று உண்டு. இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரணமாக நம்முடைய வீதிகளில் இருக்கக்கூடிய புளியமரம் போன்றல்ல, நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியது. நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியது. இந்த புளிய மரத்தின் ஒவ்வொரு இலைகளிலும் ஒவ்வொரு திவ்யரேசத்து எம்பெருமான்கள் வசிக்கின்றார்களாம்.
ஆழ்வார்த்தம் திருவாக்கிலிருந்து தங்களுக்கு பாசுரங்கள் வேண்டும் பாசுரங்கள் வேண்டும் என்று அந்த புளிய மரத்தின் இலைகளில் எம்பெருமான்கள் தொங்கிக் கொண்டு ஆழ்வாரின் திருவாக்கிலிருந்து தங்களை குறித்து ஒரு அடியாவது பாசுரம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த புளிய மரம் சாட்சாத் ஆதிசேஷனின் அவதாரமான இந்த புளிய மரத்தின் பெருமையை நாம் எப்படி போற்றுவது? அதில் அவர் அமர்ந்து விட்டார், புளிய மரத்தின் பொந்தில். அப்பொழுது தான் பகவானுடைய நியமனத்தின் பேரில் விஸ்வக்சேனர் எனப்படும் அந்த சேனை முதலியார் பூலோகத்திற்கு வந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படக்கூடிய திருவிலச்சல்களை பிரசாரித்தருளி, ஸ்ரீ வைஷ்ணவ இலச்சனைகளை பிரசாரித்தருளி அவருக்கு திருமந்திரார்த்தங்களை உபதேசம் செய்தான். அதனால்தான் குரு பரம்பரையில் பெருமானுக்கு அடுத்தது பிராட்டி, பிராட்டிக்கு அடுத்தது சேனமுதலியார் எனப்படக்கூடிய விஸ்வக்சேனர், அந்த விஸ்வக்சேனருக்கு அடுத்ததாக சுவாமி நம்மாழ்வார். ஏனென்றால் நம்மாழ்வாருக்கு தத்துவங்களை உபதேசம் செய்தவர் யார்? சாட்சாத் விஸ்வக்சேனர். அதன் பின்னர் ஈஸ்வரனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே ஆழ்வாருக்கு அனைத்தும் புலனானதினால் அன்றோ ஆழ்வார் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று பாசுரமிடுகிறார் திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்றால் தெள்ளியதான ஒரு ஞானம் வேண்டும். பெரியோர்கள், சாஸ்திர வல்லுநர்கள் அதற்கு ஒரு லட்சணம் சொல்லுவார்கள். எப்படி? அஞ்ஞான சம்சய விபரியமர. அஞ்ஞானம் அறியாமல் இருப்பது, சந்தேகம் இப்படியா அப்படியா, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்பதாக ஒரு சந்தேகம், தீர்மானமற்ற ஒரு நிலைமை. அடுத்தது விபரியம். விபரியம் என்றால் நேர் விபரீதமாக பொருளை உணர்வது, அறியாமை அஞ்ஞானம். அடுத்தது சம்சயம். சம்சயம் என்றால் நமக்கு புரியும்படி சொல்கிறேன், சந்தேகம். சந்தேகம் என்பதுதான் சம்சயம். இப்படி இருக்குமோ அல்லது அப்படி இருக்குமோ, இப்படி சொல்லலாமோ அப்படி சொல்லலாமோ. எத்தனை காலம்தான் இப்படியே யோசித்துக் கொண்டிருப்பது? யோசித்து பாருங்கள். அறியாமையாக இருப்பதும் தவறு, சந்தேகத்துடன் இருப்பதும் தவறு. விபரியம். விபரியம் என்றால் நேர் விபரீதமாக எந்த பொருளை நாம் அறியக்கூடாதோ அந்த பொருளை ஆஹா இதுதான் தத்துவம் என்று அறிந்திருப்பது விபரீதம், விபரீத புத்தி. இவை மூன்றும் இல்லாமல் இருப்பதற்குத்தான் சத் ஞானம், நல்லதொரு ஞானம் என்பது பெயர். இந்த நல்ல ஞானத்தை நாம் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால் பெறுகிறோம். நமக்கு ஆச்சாரியன் நன்கு உபதேசம் செய்கிறார். தற்பொழுது சேனை முதலியாரான விஸ்வக்சேனர் இவருக்கு திருவிலச்சினைகள் பிரசாரித்து, ஆம், எந்த குலத்தில் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, ஆனால் அந்த திருவிலச்சனை ஒருவருக்கு பிரசாதிக்கப்பட்டது என்றால் அதற்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்பது பெயர், சமாசிரயணம் என்பது பெயர். அந்த திருவிலச்சனைகள் பிரசாதிக்கப்பட்டால் அன்றோ ஒருவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவ சித்தி உண்டாகின்றது. அன்பர்களே, இது மிக முக்கியமானது ஒரு விஷயம். இதனை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்துவ சித்தி என்றால் அவருடைய குலம் பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் நம்மாழ்வார் தன்னை குறித்து தானே பாடும் பொழுது குலந்தாங்கு சாதிகள் கீழிடிந்து என்பதாக பாடுகிறார். என்றால் என்ன பொருள்? தான் ஒரு பெரிய அத்தியனம் செய்யக்கூடிய பிராமணோத்தமர்கள் பிறந்திருக்கக்கூடிய குலத்தில் பிறக்கவில்லை. இதனால் ஆழ்வாருக்கு என்ன குறைவு வந்து விட்டது? நமக்கு ஆச்சாரிய பூதராக ஆழ்வார் விளங்குகிறாரே, யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான ஸ்தானத்தை, உன்னதமான ஒரு நிலையை நாம் ஆழ்வாருக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த ஆழ்வார் நமக்கு எல்லா விதத்திலும் கூட்டஸ்தர். கூட்டஸ்தர் என்றால் நமக்கு அவர்தான் தாய், அவர்தான் தந்தை, அவர்தான் குரு என்று அவரை கொண்டாடுகிறோமே. அப்படியானால் என்ன முக்கியம் என்று தெரியுமா? அந்த திருவிலச்சல்களை பிரசாரித்துக் கொள்வது. கீழே ஒருமுறை சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராடி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒற்றுண்டு நின்று குடிகுடியாச் செய்கின்றோம் என்கிறார் பெரியாழ்வார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஸ்காரமான பஞ்ச சம்ஸ்காரமான திரு விலச்சினைகள் பிரசாதிக்கப்பட்டால் அன்றோ ஸ்ரீ வைஷ்ணவத்துவ சித்தி உண்டாகிறது. அப்பொழுது தான் திருமந்திராதிகள் உபதேசம் செய்யப்படுகின்றன. இதையெல்லாம் விஸ்வக்சேனர் செய்து வைத்ததாக நாம் குரு பரம்பரைகளின் வாயிலாக அறிகிறோம். அந்த நம்மாழ்வார் இவர்கள் எவருமே உலகத்தில் கேவலம் வயிறு வளர்ப்பதற்காக காரியங்களை செய்து வருகிறார்களே தவிர்த்து எம்பெருமானிடத்தில் இவர்களுக்கு பிரீதி இல்லை, பக்தி இல்லை, மோட்சத்தை விரும்புவது இல்லை. ஆகையால் நாம் இவர்களிடத்தில் சம்பந்தத்தை விட்டுவிட வேண்டும். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு காசுபணத்தில் ஆசை, நம்மை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆசை, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதில் ஆசை.
ஆகையால் நாம் என்ன செய்கிறோம்? பரமாத்மாவை விடுத்து இந்த விஷயத்தில் வருகிறோம். இதே ஆழ்வார் உலக இயல்பிற்கு மாறானவராயிற்று. ஆகையாலே உலகத்தை விடுத்தார், பரமாத்மா விஷயத்தில் தியானம் செய்ய ஆரம்பித்தார். உள்ளுக்குள்ளே அந்தரியாமியான அந்த எம்பெருமான் ஒருவன் இருக்கின்றானே, அவனுடைய திவ்யமான திருமேனியை கண்டுணர்ந்து அவர் கொண்டாடி வருகிறார். இதில் ஒரு சூக்ஷ்மமான அம்சம் உண்டு. குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறந்தவுடன் என்ன ஆகும் தெரியுமா? குழந்தை தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது 10 மாதங்கள் அந்த கருவில் வளர்கின்றது. வளர்ந்த குழந்தை தாயின் வயிற்றை விட்டு வெளியே வருகின்றது. வந்தவுடன் அக்குழந்தையை உலகத்தில் உள்ள ஒரு வாயு என்றால் காற்று, அந்த காற்று மூடிக்கொண்டு விடும். அந்த காற்று இக்குழந்தையை மூடிவிடும். மூடிவிட்டது என்றால் அக்குழந்தைக்கு தத்துவஞானம் என்பது ஏற்படவே ஏற்படாது. பொதுவாகவே அழும் குழந்தையை பாருங்களேன். அந்த குழந்தை எப்படி அழுகிறது? அல்லது எழுத்தாளர்கள் எழுதும் போது கூட அந்த குழந்தை எப்படி அழுகிறது என்றால் குவா குவா என்று அழுகிறது என்று வர்ணிக்கிறார்கள். குவா குவா என்பது அழுகை இல்லை, குவ 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 என்பது அழுகை. குவ குவ என்றால் சம்ஸ்கிருதத்தில் குவ என்றால் எங்கே என்பது பொருள். குவ குவ எங்கே 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 எங்கே? குழந்தை எதை தடுகிறது? எதற்காக இந்த குழந்தை அழுகிறது? தாயாருக்கு தெரியாதா? ஆஹா, குழந்தை பாலுக்காக அழுகிறது, குழந்தை பசித்திருக்கிறது அதனாலே அழுகிறது என்று பரிவுடன் தாயானவள் தன் மார்புடன் அணைத்து அக்குழந்தைக்கு பாலூட்டுகிறாள். ஆனால் அந்த இடத்தில்தான் ஒரு சிறு நிகழ்வு நடக்கின்றது. அது என்ன? நம்மாழ்வாருக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? ஆச்சாரியர் வழிகாட்டுகிறார். அவர் வழி சென்றால் அனைத்து கேள்விகளுக்கும் நமக்கு விடை தெரியுமே. ஓர் அறிவிப்பு. சென்னை ஆதம்பாக்கம் செக்ரட்டரியேட் மண்டபத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதி முதற்கொண்டு மாலை 6:30 மணி அளவில் அடியேன் மகாபாரதத்தில் ராஜசூய யாகம் என்னும்